தாவேக ஆட்சியை கவிழ்க்க முயன்றதாக பதிவு செய்த வழக்கில் பிணை கையெழுத்திட 3வது நாளாக செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, இன்றைய விசாரணை குறித்த கூடுதல் விவரம். வணக்கம். 3வது நாளாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோர் ஆஜராகி இருக்கிறார்கள். அதாவது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி மட்டும் ஆஜராகி இருக்கிறார். அசோக்குமார் தாவேக எம்எல்ஏ பேரம் வழக்கில் சூரிட்டி சமர்ப்பிக்க நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார். அதனால் இன்று காலை வருமான வரித்துறை காரை சேதப்படுத்திய வழக்கில் அசோக்குமார் இன்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட ஆஜராகவில்லை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 2 தினங்களாக கையெழுத்திட ஆஜரான செந்தில் பாலாஜியிடம் போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் இன்றும் செந்தில் பாலாஜியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக திமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு இந்த குதிரை பேரத்தில் தொடர்பு இருப்பதாக புகார்கள் வந்ததனை அடுத்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தொடர்ந்து ஆஜராக வேண்டும் என்ற ஒரு குரலும் எழுப்பப்பட்டது. அவரும் அவருடைய சகோதரர் அசோக்குமாரும் ஆஜரானார்கள். ஆனால் இன்று செந்தில் பாலாஜி மட்டும் ஆஜராகி இருக்கிறார். அவருடைய தம்பி நீதிமன்றத்தில் ஷூரிட்டி சமர்ப்பிக்க சென்றிருக்கிறார் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து செந்தில் பாலாஜியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர் கூறக்கூடிய விஷயங்களை தகவலாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இனி வரும் காலங்களில் என்ன மாதிரியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டது, அவர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளதா என்று தெரிய வரும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.